எதற்காக எல்லாரோட பர்ஃபார்ம் லாஸ்ட் டைம் ஸ்பெஷலா வச்சிருந்தேன். யூ கேம் டு மை பாலா அண்ட் எங்க விக்கேஷ்னாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக கூப்பிடுங்க. சவுண்ட் ஸ்பீக்கர் சவுண்ட் போகுது. அவங்க வரலையே. லாஸ்ட் டைம் எல்லாருக்கும் வணக்கம். லவ் யூ எல்லாருக்கும் லவ் யூ. ஆக்சுவலா ஸ்கூலுக்கு பக்கத்துல திருவிழா நடந்து பார்த்துருக்கேன். நீங்க ஸ்கூலே திருவிழா மாதிரி நடக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. லவ் யூ. ஆமாப்பா, பயங்கரமா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவ்வளோ குழந்தைங்க ஆடினாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஆமாம், உண்மையிலேயே நம்மளால 2 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோமா. அந்த வயசுல என் பேர் நான் ஸ்பெல்லிங் தப்பா தான் எழுதுவேன். ஆனா இந்த குழந்தைங்க வேற லெவலில் டான்ஸ் ஆடுறாங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார். இப்படி குழந்தைங்க ஆட வச்சதுக்கு. அது இல்லாமல் ஜெகன் பாபு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா என்ன ஸ்பீச், இரும்பு சீட்ல மழை பெஞ்சா மாதிரி கட 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 அடிச்சாரு. சூப்பர் சப்பன. லவ் யூ சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த பள்ளிக்கு வந்து எங்க கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தாண்டி ஓப்பன்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து இவ்வளோ இந்த இடத்த வந்து கலகலப்பாக வச்சிருக்க டிஜே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக வச்சிருந்தாரு. நன்றிகள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சூப்பர்ப்பா. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போகணும். டக்கு டக்கு ஜாலியாக பேசிட்டு போகணும். ஓகே, டக்கு டக்குன்னு போயிடலாம். ஆமாம், எங்க போனாலும் கேட்கறதா? ஆமா, எங்க போனாலும் கேட்கறது தான். எத்தனை பேர் இந்த இளைய தளபதி விஜய் சார் காட்டுறீங்க? எத்தனை பேர் அஜித் சார் காட்டிருக்கீங்க? எல்லாருமே இருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு பிடிச்ச எல்லாரும் நான் கூட்டு வரணும். ஓகேவா? ஓகே. ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து நிறைய குழந்தைங்களை கூட்டு வந்தாச்சு. ஆமா, மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் அண்ணன் கொடுத்து கூட்டு வந்தாரு. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் எல்லாரும் நம்ம கூட்டு வரலாம். ஓகே, ஓகேவா? அவங்க சொல்றதுதான். ஓகே. அப்பா நீங்க சொல்றதுன்னா இவன் வண்ட கட்டங்க போறோம். ஓகே, கொஞ்சம் வால்யூம் வச்சு வால்யூம் வச்சுங்க. ஓகேவா? ஆக்சுவலா நீங்க வர ஐடியாவே இல்லை. சொல்லிடவா? வால்யூம் ஆக்சுவலா நீங்க வர ஐடியாவே இல்லை. நான் மட்டும் தான் வரதா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தாரு. சொல்லிடவா? ரொம்ப வருஷமா ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க சொன்னீங்க அந்த லவ் ஞாபகம் வந்துச்சு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போற நேரத்துல பொண்ணு வீட்டுல இருந்து பிரச்சனை பண்ணி 3 பேர் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அந்த கல்யாணமே இருந்தாலும் உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. மிகப்பெரிய கைத்தட்டு கொடுங்க. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் யாரும் அந்த பொண்ணோட புருஷன் 2 குழந்தைங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் அவரு. அது எவ்வளவு காசு கொடுத்தேன்? பைக்ல தான் இருக்கு. பட் நான் ஒரு அப்டேட் தரேன். அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ நான் இங்க சொன்னதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ. சரியா புரியல, பாதி பேர் புரியுற மாதிரி சொல்லுப்பா. லவ் மேரேஜ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ். இதுதான் லவ் மேரேஜ். ஸ்டார்ட் சொன்னேன். கடைசி வரைக்கும் நம்ம சிங்கிள் தான். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தத்துவம் தான். ட்ரைனேஜ்ல விழுந்தவங்க கூட காப்பாத்துறோம். நான் மேரேஜ்ல விழுந்தவனை காப்பாற்றவே முடியாது. ஸோ அதுதான் லைஃப். கரெக்டா? அப்ப எனக்கு கடைசி வரைக்கும் நான் வளர்த்துறேன். இல்ல இதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? சரி, ஓகே, நம்ம அடுத்து கூப்பிடலாமா? ஓகே, போயிடலாம். கூப்பிடலாம். முதல்ல அந்த டைம் 2 பேரும் கூப்பிடலாம். ஓகே, 2 பேரும் கூப்பிடலாம். யார் ரொம்ப கிளாஸ் சவுண்ட் அதிகமா இருக்கு அவங்க தான் ஃபேன்ஸ். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் தலையை கூப்பிடலாமா, தளபதியை கூப்பிடலாமா? சொல்லுங்க, தளபதி விஜய் சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரிலும் மேலான இங்கே வந்திருக்கிற எடப்பாடி நண்பா நன்றிகள் எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா. நான் போய் தலையில வந்துட்டாருப்பா, கொண்டு தரலாமா? ஹலோ, கண்டுபிடியாரு. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சுதான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. வெளிக்கட்டு இழுத்து முழுகா. இது யாரு சொன்னதுன்னு தெரியல. என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணது. எக்ஸாம் ஹால்ல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பர் கும்முன்னு ஹால் சூப்பர்வைசர் கம்முன்னு இருந்தா மார்க் சும்மா ஜம்முன்னு வரும் நண்பா. பேர் தூக்குது, பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. அந்த ஸ்வேதாவை பார்த்தா விஸ்டம் ஸ்கூல்ல அட்மிஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க வந்து இங்க படிச்சு நல்லபடியா வருவாங்க.
ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க. சொல்லுங்க தளபதி. இருக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டம் எது நண்பா? சனிக்கிழமை ஸ்கூல் வைக்கிறது. என்னடா சொல்றது? கண்டிப்பா அதை விட மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன தளபதி? இந்த பிடி பீரியட் விடும்போது அந்த மேக்ஸ் டீச்சர் கடன் வாங்குவாங்க பாரு, அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். சூப்பர் தளபதி. எனக்காவது அனுபவிச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அப்படியா? எது நண்பா வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம்? எது சந்தோஷம்? நம்ம யாரை திட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பாப்பா பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். சோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச் நண்பா. லவ் யூ நண்பா. பாய் பாய் பாய். தளபதி, நான் ஒன்று சொல்லிக்கிட்டுமா? சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லிக்கிட்டுமா? இன்னும் எத்தனை நாள் தலைவாழ்க தளபதி வாழ்கன்னு சொல்ல போறீங்க? நீங்க எப்போ வாழ போறீங்க? வாழுங்க, உங்களுக்காக வாழுங்க, நல்லா வாழுங்க. கண்டிப்பா தேங்க்யூ சோ மச். லவ் யூ. பாய். அடுத்து ஆமா இதுக்கப்புறம் நீங்க கேட்கறதா டக்குனு போயிடலாம். ரகுவரன் சார். ஓகே, அடுத்து ரகுவரன் சார், விஜய் சேதுபதி சார், எஸ்டிஆர் சார், ஜெயசேவி, சூர்யா சார். ஓகே சூர்யா சார் கேக்குறாங்க. ஆமா, சூர்யா சார் வந்து என்னப்பா தம்பி என்னப்பா? எஸ்டிஆர் சார். எஸ் சார் சூப்பர். ஓகே ஓகே பண்ணிடலாம். சூப்பர். ஓ வாய் சார் என்னப்பா அவன்? ஓகே சரி, ஓகே. இப்போ வந்து சூர்யா சார் கேக்குறாங்க. சூர்யா சார் இப்ப எஸ்டிஆர் சார் அப்படியே போயிடலாம். ஓகேவா? அப்படியே போயிடலாம். ஓகே சூர்யா சார் நீங்க தான் பண்ணணும். நானா? நான் சூர்யா சார் தீவிரமான ஃபேன். அப்படியே பேசுங்க. ஓகேவா? சூர்யா சார் கூப்பிட ரெடியா? சூர்யா சார் வாய்ஸ் இல்ல பண்ணிட்டு ப்ளீஸ். ஆனா மக்கள் கேட்டா நான் பண்றேன். ஆமா, ஒரு பெரிய கைத்தல கொடுங்க, அப்படியே பேசுவாரு. வெயிட் பண்றேன். ஓகே ஓகே கூப்பிட்டா வந்துருவாரு. லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார். அப்படியே பேசுங்க ப்ளீஸ். ட்ரை பண்றேன்ப்பா. நான் வேற மியூசிக் ஆட் பண்ண போறோம். இல்ல டைம் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அவங்க சூர்யா. பிரின்சிபல் சார் மைக் குத்துட்டு போறியான்றாரு. இது ஹெவியா. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்பேன், டிவியில பார்த்திருப்பேன், கூட்ல பார்த்திருப்பேன். ஆனா சேர்மன் சார் அந்த படத்தை கேட்டிவர் தான் பாத்துருக்காங்க. தெரிஞ்ச நேரக்கா பேசுங்க. ஓங்கி அடிச்ச ஓட்ட வைக்கலாம். தம்பி இந்த செருப்பு கொஞ்சம் கைட்டான். சூர்யா சார் வாய்ஸ் எவ்வளவு போல்டா இருக்கும். என்னங்க சூப்பர் சூப்பர். பண்ணுங்க. ஒரு வீடு இருக்க காத்திருக்குமா கொக்கு. அப்படி ஓரமா போய் முக்கு அடுத்தவளை கூப்பிடலாமா? சூர்யா சார் ஹெவியா இருக்குங்க. ஏதாவது ஊத்துல எப்படி தெரியுமால? ஆஹா. பெட்ரோல் ஊத்துனா பக்கு எரியும், மேல ஊத்துனா நல்லா எரியும். ஏசி போடாம கிளாஸ்ல உட்காந்தா உடம்பு ஃபுல்லா எரியும். உங்களுக்கு தெரியாது. வேற மாதிரி ஏதாவது என்ன சொல்லி கூப்பிட்டா? நான் கூப்பிடவே இல்லையே. கால் மீ சோ. ஏன் ரோலக்ஸ். யார் நீங்க? ரோலக்ஸ். ரோலெக்ஸா? எடப்பாடி டீலக்ஸ் பஸ் கண்டக்டர் மாதிரி இருக்க நீ ரோலெக்ஸா? ரோலெக்ஸ் எவ்வளவு மாசா இருப்பாரு பாத்துறீங்களா? கடைசியா ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. உங்க எல்லாரும் வீட்லயும் மழை பெய்யும். இல்ல இது பனிக்காலம் பேரு. ஓ சாரி, மழைக்காலம். ஓ ஓகே. உங்க எல்லாரும் வீட்லயும் மழை பெய்யும். ஆனா எங்க வீட்ல மட்டும்தான் ஜோன் மழை பெய்யும். ஏன் ஜோன் மழை பெய்யும்? அங்க கேளு ஏன்னு. ஓ சூர்யா சார் வீட்லயா? ஆமா சார் வீட்ல மேம் இருப்பாங்க. ஓகே, ஒரு மிகப்பெரிய கைதல் ஒரு வெக்கி சிவாக்கு. ஏன்னா சாதாரண விஷயமே கிடையாது. அவரை பத்தி நான் சொல்லல. ஜெகனனை பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் சொல்லிடுறேன். இல்ல இவர் என்னதான் ஜாலியா ஃபன்னா இருந்தாலும் இவருடைய சாதனைகள் எல்லாமே பெருசு. 23 உலக நாடுகளை சுத்தி இருக்காரு. 17 லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ரஷ்யன் டேலண்ட்ஸ்ல நம்பர் 1 பொசிஷன்ல வந்து இன்னைக்கு அடுத்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இருந்தேன் அவன் என்ன சொல்லுவான் எனக்கு பக்க பக்கம் இருக்கு. இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சாரு. கண்டிப்பா உங்களுடைய அன்புல வாங்கிடுவாரு. சோ நடக்கும், கண்டிப்பா நடக்கும் சிவா. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் எஸ்டிஆர் சார். எஸ்கே சார். எஸ்கே ஓகே எஸ்கே இது பாஸ் சிம்பிள் கேட்காங்க. ஓகே ஓகே அந்த ஊர்ல இருக்கறாங்க பாரு. அண்ணா சொல்லுங்க. யார் யோகி பாபா? அண்ணா 110 உட்காரு. டேய் யோகி பாபா யோகி பாபா. யோகி பாபா சார். சரி ஓகே, அப்படியே இது எஸ்டிஆர் சார்ல போயிடலாம். அம்மா நீங்க எஸ்டிஆர் சார் கூட்டு வாங்க. நான் வந்து எஸ்ஜே சூர்யா சார். எஸ்ஜே சூர்யா ஓகே. ஆமா. இல்லைங்க, சிம்பு எங்க போனாலும் பிரச்சனை பண்றேன்றாங்க. சிம்பு போறதுனால பிரச்சனை இல்லைங்க. அந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் சிம்பு சந்திப்பா தட்டலாம். அவனுக்கு அவனே கவுண்டர் போட்டுக்கிறான். வேற லெவல். தலைவரே வாங்க தலைவரே. தலைவரே முடியல. மந்தான் சுட்டா செத்தா ரிப்பீட். ஆனா இங்க எப்படி தெரியுமா? ஏன்டா டெல்லா இருக்க? ஆலமரத்து பட்டை, வேப்ப மரத்து கொட்டை, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமாம் கொட்டை. தலைவரே, பசங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேற மாதிரி மோட்டிவேஷன். உனக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஏதாவது ஆயிடுச்சா? லவ் ஃபெயிலியர் தான் தலைவரே. இந்த காலத்துல அதுதான் மிகப்பெரிய தப்பு.
ஒண்ணி கூட சொல்ல நல்லா கேட்டுக்கோ. லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். அதே அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்ற ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கும். சோ எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட், பிரின்சிபல் சார் கேட்டுக்கிட்டுமா? கேளுப்பா, அவரு சேர்மன் சார்பா, யார் என்னன்னு தெரியாம மாத்தி மாத்தி பேசுறப்பா. தம்பி என்னன்னு பாருப்பா இப்போ. சார் சார் கிட்ட வந்து கேளுப்பா. சார் சார் இங்க பாருங்க சார், மேடம் சார் சொல்லிட்டேன் கேட்டுக்குவா அப்படின்னாரு. கேட்கலப்பா? கேளுப்பா. உலகத்துல எவ்வளவு பொண்ணு இருந்தோம், நான் எஸ்ஆர் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன். நான் ஒண்ணு கேட்கவா? கேளுங்க சார். ஊர்ல எவ்வளவோ பையன் இருந்தும் ஜெஸ்ஸி ஏன்டா உன்னை ஏமாத்துறா? அப்படி யோசி. சரி, நான் பிரின்சிபல் மேடம் ஒரு டவுட் கேட்டுக்கவா? கேளுங்க. இதை நான் படிக்கும் போது கேட்ட மேடம், என்ன ஸ்கூல்ல இருந்து வெளில வச்சு ஒரு 10 நாள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கேட்கலாம், தப்பா எடுத்து படிக்கல. கேட்கவா? அப்படின்னா கேட்க போறீங்க, கேளுங்க. நீங்க மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் எடுக்கிறீங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணும்னா எப்படி படிக்க முடியும்? கரெக்டா? கேட்டுதான் கரெக்ட். கரெக்ட். ஆனா படிச்சுதான் அவன் ஒரு வழி இல்லையே. இல்ல, படிச்சுதான் ஆகணும். மேடம் வேற வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல ஜீரோ பாக்குற மாதிரி என்னை ஒத்து முறைச்சு பாக்குறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கீங்க மேடம், நீங்க சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருப்பீங்க. தயவு செய்து சிரிங்க ப்ளீஸ். சரி, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேவா? ஓகேம்மா. இப்போ என்ன பண்ண போறோம்னா அப்படியே பேன் இண்டியா இருந்து கூட்டு வரப்போம். ஓகே. எத்தனை பேர் புஷ்பா படம் பாத்துறீங்க? எத்தனை பேர் வந்து கேஜிஎஃப் படம் பாத்துறீங்க? 2 பேரும் கூப்பிட்டு ஓகேவா? ஓகே. நான் வந்து புஷ்பா கூட்டு வரேன். நான் போயிட்டு புஷ்பா புருஷனை கூட்டு வரீங்களா? சரி, கேஜிஎஃப் கூட்டு வரேன். கேஜிஎஃப்டா. நான் புஷ்பா கூட்டு வரவா? ஓகே ஓகே. விஸ்டம் காலேஜ் சி விஸ்டம் ஸ்கூல் பசங்கன்னா ஃப்ளவர் என்னச்சியா ஃபயர்டா ஃபயர். ஓகே. யாரோ ஒருத்தர் சீச்சின்றாரு. சீச்சி இல்லப்பா, ஒரு மைக் செட் பண்ணுங்க. ஓகேயா? அடுத்து கேஜிஎஃப் வரப்போறேன். Violence, violence, violence. Principal madam, silence, silence, silence. I hate violence. But madam wants silence. I avoid. Principal madam wants to avoid you. But violence likes me. I can't avoid. Madam also not like you. எட்டு ஷோக்கு பாலிஷ் போட்டவன் எனக்கு ஒரு பெண்ணு கிடைக்கும் தாய். இங்க வந்தாதான் கேமரால வருவேன் நாய். நான் ஒன்று சொல்லவா? சொல்லு சொல்லு நீ சொல்லு. யாரோ 10 பேர் மட்டும் அழகா இருக்க ஊர் இல்லடா, அது இருக்கிற 10 பேரும் அழகா இருக்கிற ஊர் தான் இருக்கு. ஊர்காரங்கடா. சாங் ரெடியா வச்சுக்கோ, நான் சொல்ல போறேன். அதிர போது ரெடியா வச்சுக்கோ. இந்த உலகத்துல தாயோட பெரிய சக்தி வேற எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம், என்ன சொன்ன திருப்பி சொல்லு. ஐயா அதிர போங்க அப்படியே. இந்த உலகத்துல தாயோட பெரிய சக்தி வேற எதுவும் இல்ல. இல்ல, வேற ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? கோல்கேட் வேத சக்தி. ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. அடுத்து சூப்பர். அடுத்து கமலாசன் சார். கமல் சார். எஸ்கே சார். எஸ்கே சார், விஜய் சேதுபதி சார் கேக்குறாங்க. ஓகே, எஸ்கே சார். வெல்கம் விஜய் சேதுபதி ப்ளீஸ். தம்பில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வணக்கம். உங்களை சூப்பரா சமைங்க. லவ் யூ டு சார். சார் அவனை கூப்பிடுங்க சார். தம்பி நீங்க இந்த லவ்வர்ஸ் புதர்ல ஷூட் பண்ற மாதிரி பயந்து பயந்து பின்னாடி ஷூட் பண்ணி ரொம்ப பயமா இருக்கு சார். சோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு பாட்டு பாடலாம், ரெடியா? ஒரு பாட்டு ரெடியா? மச்சா மஞ்சோ சம்பையா. சூப்பர். நல்ல இந்த ஸ்கூல்ல வந்து சூப்பர். தம்பி நல்லா சூப்பரா பண்ணீங்க. பித்தாகரஸ் தேரம் தெரியுமா? எனக்கும் தெரியாது, சும்மா கேட்டேன். சரி, ஒரு பாட்டு பாடலாமா? சார் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, அருமையான தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சரி, பாட்டு. பாட்டு பாடலாமா? அனல் மேலே பனித்துளி லவ் பண்ணா பொதக்குழி காதல் ஒரு தலைவலி 2 கொடுப்பா மனவழி பெஸ்டி போடுவா வீண்பலி டீச்சர் கொடுப்பாங்க தலைவலி சிங்கிளா நல்லா படிக்கிறதே ஒரே வழி. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து என்னன்னா தம்பி வந்து ரகுவரன் சார் வாய்ஸ் கேட்டாரு. ஆமா, ரகுவரன் சார். இப்போ குக் வித் கோமாளில பார்த்திருப்பீங்க ரகுவரன் சார் வாய்ஸ். அதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளி எத்தனை பேர் பார்ப்பீங்க? அதுல சிவாங்கியோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். குக் வித் கோமாளி நாங்கள் பண்ணியிருப்போம். சாப்பிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது தொண்டையில சிங்க சிவாங்கியோட வாய்ஸ் வந்துடும். அப்படியா? ஆமா, இப்போ நார்மலா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ குலோப் ஜாமுன் ஓ பாக்கெட்ல வச்சிருப்பீங்களா? சும்மா சரி, கேட்க. உள்ள சிக்கி சிவாங்கியோட வாய்ஸ் இருப்பீங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய் எனக்கு 2 விஷயம் பிடிக்கும். ஒன்னு அஸ்வினி, இன்னொன்னு எடப்பாடி மக்களே. ஓகே பாய். இது சிவாங்கி. சிவாங்கி. கட் பண்ணா ரகுவரன் சார் வந்து முதல்வர் படத்துல பேசியிருப்பாரு.
அது எப்படின்னா நார்மலா ஆட்டோ ஓட்டினாலே போதும். அது இந்த முதல்வர் படத்துல ரகுவரன் சார் ஆட்டோ, okay. ஓகே. ஆட்டோ ஆரம்பி. அங்க ஒரு அக்கா இருக்காங்கல்ல, வந்ததுல இந்த கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்ம காமெடி பண்றதா இருக்கிறாங்க. நானும் கையை இப்படி அப்படி அப்படி அடிச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கட் பண்ணா வீடியோ கால் யாருக்கே புதுசா செயின் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஷா, அவங்க பேர் ஆஷாவா சார்? ஆஷா, இருடா மூசா, கம்பெனி இருடா. ஒன்னே ஒண்ணு சொல்ல, நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க சார். அம்மாக்கும் ஒய்ஃபுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன சார் வித்தியாசம்? சாப்பிடுறான்னு ஆர்டர் போட்டா அம்மா, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போடான்னு சொன்னா அதுதான் ஒய்ஃப். சோ அதை விட்டுட்டு லைஃப் பாரு, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் அடுத்து சார். நீ யாரையாவது கூட்டு வா. அடுத்த கூட்டுறோம் சார். நீங்க ரகுவரன் கூட்டு வந்தீங்கல்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ரகுவரன். இவரு ஆஹா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கைதி படத்துல வர அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ். இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கும். இவன் தலையெடுத்து உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. ரிலாக்ஸ். அவன் பேர் டில்லி. சூப்பர் சார். அவன்ல ரெண்டு தான். ஒரு பெரிய கைத்தல கொடுங்க. அதை தாண்டி இவரை பத்தி சொல்லணும்னா, ஐயோ, தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. கோட் படத்துல நடிச்சிருந்தாரு. ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுங்க. கோட் படம் பாத்துருக்கீங்களா? படம் பாத்தீங்களா? பாத்துருக்கீங்களா? எந்த சீன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல ஸ்டேடியம்ல 2 விஜய் சாருக்கு சண்டை நடக்கும்போது கீழே ஸ்டேடியம்ல பாப்கார்ன் ஊத்திட்டு இருப்பாங்க. நீங்க படத்துல பார்க்கலாம். Z5 எக்ஸ்க்ளூசிவா இருக்கு, கலக்கிருப்பாப்ல. ஓகே, அடுத்து சூப்பர் ஸ்டார் கேட்டாங்க. சூப்பர் ஸ்டார் கமல் சார் முன்னாடி நான் ஒரு புது வாய்ஸ் ஒன்று பண்ணலான்னு. ஓகே. ஓகேயா? எல்லாருமே டாக்டர் திரைப்படம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். நடிச்ச டாக்டர் திரைப்படம் பார்த்திருக்கீங்களா மேடம்? ஓகே, அதுல வருவார். ஆமா. இல்ல வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிக்கிற பெண்களுக்கு வந்து 3 பவுன்ல மூக்குத்தி போடுறேன்னு சொல்லிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சரி, பேசு. ஓகே. பேசலாமா? இது ஒரு அக்கா என்னதான் மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நானா வியாபாரம் மாட்டினா உனக்கு? நீ வியாபாரம் பண்ண திருச்சா கூட்டு வந்தியும். சும்மா காலே அவனை. இவனே சும்மா கட்டிட்டு இருக்க. பல்சா சொல்ல போது கோமதி அக்கா. ஆமா, கோமதி அக்கா. கோமதி அக்கா, அண்ணா நீ வேற என்ன 110 கோமதி வாங்கி தரேன், உட்காருங்க. ஓ, பாரத தேச ரேடாக்கா. கைபோல் மூர்த்தி நம்பர் போய்க்கிறேன் பாரு. இவன் தான்டா இவரு. என்னங்க உங்க பைக்ல அப்புறம் பயங்கரமா பண்றாங்க அவரு. இது சூப்பர். அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அண்ணனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு எனக்கே அடுத்த ஜென்மத்துல ஒய்ஃபா வரணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா லவ் யூ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். எத்தனை பேர் பாகுபலி படம் பார்த்திருக்கீங்க? பாகுபலி பார்ட் 2 அதுல வந்து ஒரு சீன் வரும். எந்த சீனா, தேவசேனா கோயிலுக்கு போவாங்க. அவங்க சில பேர் தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாங்க. விரல வெட்டிடுவாங்க. இது வந்து பாகுபலி சொல்லுவாங்க. இந்த சீன் நான் பார்த்திருக்கீங்களா? இந்த சீன் நம்ம 25 செகண்ட்ல ஸ்கூப் பண்றோம். 25 செகண்ட். ஆமா. ஓகே. பாகுபலி நீ ஏன் பண்ணாதப்பா, நான் பண்ணிடுறேன் பாகுபலி. ஓகே, சரி, ஓகே. அப்ப அனுஷ்கா இல்ல இங்க இருக்கவங்க அனுஷ்காவோட அழகா இருக்க காரணத்தினால கண்ணை மூட்டு பாருங்க, நானே அனுஷ்கா மாதிரி தான் இருப்பேன். ஓகே ஓகே. மைக் மட்டும் கட்டாது, ரோட பண்ணி கூப்பிடுங்க, அனுஷ்காவா மாறி வர. அனுஷ்கா மாதிரி இந்த இடத்துல ஒரு அரண்மனை மாதிரி நினைச்சுக்கங்க. ஓகேங்க நானே ஜெகனே அப்படியே இருப்பாப்ல. ஒரு கைத்தட்டல் கொடுங்க, அப்புறம் வருவான். இதுல அரண்மனைடா. ஏய் தம்பி, அரண்மனை மியூசிக் போடுறா. வேற மியூசிக் தான் இது. படத்தை பார்க்காம தப்பா கூட்டு வந்துட்டேன். ஓகே. என்ன நடந்தது தேவசேனா? டவுட் எனக்கும் இருக்கு, கேட்டுறாரு. தேவசேனா அனுஷ்கா ஓகே. அதனால வரும்போது சலுகை சத்த பாகுபலி. ஏங்க இப்படிதான் வருவாங்க. டேய் நீ பாட்டு ஒழுங்கா போட்டுருந்தா அவன் வந்து திருப்பி கூப்பிடுங்க வர. திருப்பி ஒரு பெரிய கையில கொடுங்க, திருப்பி கைட்டா வருவாங்க. என்ன நடந்தது தேவசேனா? கேட்கிறேன், இருக்கு உங்க சார்பா நான் இருக்கேன். இந்த வாட்டி என்ன மெட்டையோடு சலக்கை உரசும் சத்தம். மெட்டி பரசுடா. என்ன நடந்தது கூறும். பாக்ஸ் ஹாக்ஸா. பாகுபலி ஷார்ட் ஃபார்ம். ஓகே ஓகே. பெண்கள் அனைவரும் வரிசையாக நடந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தோம். எப்பொழுது பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 12 கீழ் ஒன்பது சேலத்திலிருந்து சென்னை வரை செல்லும் அடுத்த மின்தல் ரோட்டில் 8வது நாள் வரை திரைப்படும் ஜானே வாலே அக்லே காடி விஸ்கம் ஸ்கூல் ஆண்ட்ரோடேக் பாடி. அனுஷ்காடா. பாக்ஸ் பெண்கள் தப்பாக நடக்க முயன்றார்கள். அதனால் விரல்களை வெட்டி விட்டேன். நீ செய்தது தவறு. கட்டுப்பான எல்லாம் போல
சாரி. பெண்கள் மீது கைகளை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல. பின்ன உங்க பக் முடிவா பாபு? என்ன பண்றீங்க? சூப்பர். விக்கி சோக்கர் மிகப்பெரிய கைத்தல கொடுங்க. 18ஆம் தேதிக்கு மேல ஒரு வீட்ல இருக்க மாட்டாரு. ஏன்பா? ஏன்னா ஹவுஸ் ஓனர் ஊர்ல இருந்து வராரு. அடுத்து பேசுவோம். அடுத்து அவங்கள்ட்ட கேளுங்க. கமல் சார். கமல் சார். ஆமா. என்னப்பா? மாக்காப்பா சூப்பரா ஃபோன் பண்ணி பேசுறேன் பாரு. சூப்பர். ரெடியா? ஓகே. கமல் சார் பத்மஸ்ரீ உலக கமலஹாசன் சார். இப்ப யார் வர போறா நீயே சொல்லு. அவங்களது ஒரு அருமையான விழா தான் சொல்லணும். ஏன்னா எந்த மாதிரி விழாவிற்கு எங்களை நீங்கள் வர வைத்ததுக்காக உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் கை தட்ட வேண்டிய நேரம் பெறுது. கரெக்டா வச்சுட்டேன். ஆனா எந்த மாதிரி நேரத்துல நம்மள மாதிரி கலைஞர்கள் தான் மக்கள்கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமாண்ணே? கை தட்டுங்க பிளீஸ். சூப்பர். இப்போ என்ன பண்ணா நம்ம குக்கிங் கோமாளில வந்து கார்ட்டூன் டப் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமா. ஸ்கூலுக்கு நம்ம பண்ண எத்தனை பேர் மோட்டோ பத்திர பாப்பீங்க? இப்போ எல்லாரும் பாப்பீங்களா? சூப்பர். பெரிய பசங்க பாப்பீங்க. மோட்டோ பத்திர 5 கேரக்டர் வரும். மோட்டோ, பத்ரு, சிங்கம் சார், கச்ச கச்சா, மாமியார்னு சொல்லி 5 கேரக்டர் வரும். இந்த குக்கிங் கோமாளில டப் பண்ணிருக்கோம். சோ நீங்க நம்ம பண்ணலாமா? ரெடியா? லைவா? ஓகே பண்ணிடலாம். கூப்பிடலாமா? ரெடியா? இது சிச்சா. ஐயோ லவி தலைவர். ஓகே மோட்டோ பத்திர கூப்பிடலாமா? ஓகே. லெட்ஸ் வெல்கம் மோட்டோ பத்ரு. அரே பூசணிக்காய் மண்டையா, சமோசா சாப்பிட்டா சக்தி வர தெரியாதடா உனக்கு. டேய் டேய் 10 மணி ஆகுதுடா, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிடுடா. எங்கடா இருக்க பத்ரு, சீக்கிரமா. இத பாரு மாட்டோ, இங்க இருக்க பசங்க எல்லாம் சூப்பரான பசங்க இல்ல மாட்டோ, ரொம்ப ரொம்ப சூப்பரான பசங்க மாட்டோ. எனக்கு இந்த பசங்கள்ட்ட பிடிச்சது அவர்களுடைய கட்ஸ் தான் மாட்டோ. ஆஹா. அரே பூசணிக்காய் மண்டையா, எங்கடா இருக்க? சிங்கம் சார காணோம். எஸ்கூஸ் மீ சார், நான் தான் சிங்கம் வந்திருக்கேன். நான் சிங்கம்டா. இங்க இருக்கிற குழந்தைகள்லாம் தங்கம் சார், தங்கம். ஐயோ மாமியாரே, தலையெல்லாம் வலிக்குது மாமியாரே. நைட்டு 10 மணி ஆனா கடையில சாத்திருப்பா, சாப்பாடு எங்க போய் சாப்பிட தெரியல. அரே பூசணிக்காய் மண்டையா, டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பல, எல்லாம் வீட்டுக்கு போறோம்டா. பாய். இது வந்து மோட்டோ பத்ரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ லவ் யூ தலைவா. இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா சின்சான் வாய்ஸ் அவர் சொல்ல பேசுறாருல. ஆமா, சின்சான். அது ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்க குழந்தைங்க பிராக்டிஸ் பண்ணலாம். மாடியில துணி காயக்கு போகல. அப்ப அந்த கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப் எடுத்து மூக்குல லைட்டா போட்டா சின்சான் வரும். வெயிட்டா போட்டா ஆம்புலன்ஸ் வரும். ஓகேவா? சூப்பர். இப்ப நார்மலா லைட்டா போட போறோம். அந்த சின்சான் வரப்போகுது. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. இத பாரு சிச்சான், இங்க இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப சூப்பரான பசங்க சிச்சான். எப்படின்னு கேக்குறியா? ஒரு பையன் வந்து டான்ஸ்ல ஆடினா, அந்த பையன் டான்ஸ் ஆடும்போது அந்த பையன் கூட பையன் எல்லாம் அமைதியா நம்ம கை கட்டி என்ஜாய் பண்ண பாத்தியா? அங்கே தெரிஞ்சு சிச்சான் இந்த பசங்களுக்கு ரொம்ப சூப்பரான பசங்க சொல்லிட்டு. இது சின்சான். இப்ப சின்சான்ல ஜாக்கி சான் கூப்பிட போறோம். ஜாக்கி சான் அட்ரஸ் பாப்பீங்களா? ஜாக்கி சான் கார்ட்டூன் பாப்பீங்களா? அதுல சின்சான்ல ஜாக்கி சான் அங்கிள் வாய்ஸ் வரப்போகுது. ஓகேவா? அமைதி அமைதி அமைதியோ அமைதி. பீமா மாமி மாமிசா, பீமா மாமி மாமிசா, பீமா மாமி மாமிசா. டேய் ஜாக்கி, எங்கடா இருக்க? இங்கதான் அந்த பூன மந்திரங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாவோட தம்பி மாமா, எங்கடா வந்த பீமா? ஜூலி புண்டையாரிக்கு வர சொல்லுது. இது யாரு? ஜாக்கி ஓ சான். பெரிய கைத்தல கொடுங்க. கலக்குறாரு இன்னைக்கு. சூப்பர். இப்போ வந்து இதே மாதிரி ஈஸி. சசிகுமார் சார் வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அமாவாசைக்கு தண்ணிக்கால் போடுறது. அப்படியா? போட்டு கிளம்புங்க. அப்ப வந்து எப்படின்னா சசிகுமார் சார் வாய்ஸ் வரும்னா அமாவாசை காக்கா கூப்பிடும்போது காலை வச்சு சசிகுமார் சார் வாய்ஸ் வரும். ஓகே. போலாமா? க க க க குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதுதான் நட்பு. அம்மானா அம்மானா, சித்தப்பானா சித்தப்பானா, பெரியப்பானா சார்? பெரியப்பானா, சித்தினா சார்? யாரு? சித்தி சார். சித்தினா சித்தினா. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. மூணே ஏத்து கெட்டு போவது என்ன தெரியுமா? என்ன சார்? நட்பு மட்டும்தான். கை தட்டுங்க எல்லாம். சூப்பர். நிறைவா ஒரு 3 வாய்ஸ். என்ன வாய்ஸ் பேசலாம்? நிறைவா வந்து அதாவது நம்ம ஸ்கூலுங்கிறதுனால ஆமா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த இந்தியா லெவல்ல வந்து இல்ல உலக லெவல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய மாணவர்களின் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இங்க வந்து பேசியிருந்தாரு. சொல்லிருக்கோம். That is every citizen in India is every citizen of the world. தப்பினை யாதும் ஊரி யாவரும் கேளி. நம் தூக்கத்தில் வருவது கனவு கிடையாது, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. மாணவர் அனைவரும் கனவு காணுங்கள், வெற்றியை நோக்கி ஓடுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த். தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர். நிறைவா ஒரே ஒரு குரல். எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர், அனைவருக்கும் ரொம்ப பிடித்த தலைவர், அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர். ஒருத்தர் அழிந்து சாகும் போது அவங்க வீடு மட்டும் ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவன். ஆனா ஒருவருடைய இறப்புக்கு ஒரு நாடே ஆயிடுச்சுன்னா அவர் தான் உண்மையான தலைவன் சொல்ற மாதிரி நம்முடைய புரட்சி கலைஞர்
கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இங்க பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். துளசி கூட வாசம் மாறாது மாறும். இந்த துளசி வாசம் மாற மாட்டாடா. என்ன இல்ல சார் நம்ம நாட்டுல ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 காசு, செத்தா கூட அண்ணா கொடி அத்துட்டு தான் குழிக்குள்ள போடுறான். உன்னே ஒண்ணு சொல்றேன், என்னதான் நீங்க கலர் கலரா கார் வாங்கினாலும் சொந்தமா வீடு வாங்கினாலும் கடைசியா உங்களுடைய மரணத்திற்கு ஐஸ் பாக்ஸை வாடகைக்கு தான் வாங்க முடியும். அதனால என்ன சொல்றேன்னா, வாழுங்க, மத்தவங்களை வாழ வச்சுட்டு வாழுங்க. இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். ஜெய்ஹிந்த். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நீங்க எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்படி அற்புதமான பள்ளிக்கு எங்களை கூட்டு வந்த சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ சார். பாலா, சேர்மனோட மாப்பிள்ள ஒன்று கேட்குறாரு. பாலா, நீ மேக்ஸில் ஸ்கூலில் ஸ்டெப்பு போட்டியான்னு தெரியாது, உன் ஸ்டெப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாலா, ஒரே ஒரு ஸ்டெப்பு போட சொல்லுங்க, மாப்பிள்ள விருப்பம். பாலா, சரி ஓகே ப்ரோ, போட்டுக்கலாம். மாப்பிள்ளை விருப்பத்தை நிறைவேற்றி தரணுமா? விருப்பப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சரி ஓகே, அப்படியே ஏதாவது பாட்டு போடுங்க, ஜாலியாக ஆகும். ஐயா வேற வேற பாட்டு யாரா 2 பட்டு வரீங்களா? 200 பேரா? தம்பி ஏண்டா ஓகே, அப்படியே பாட்டு போடுறீங்களா? டான்ஸ் பண்ணலாமா? பாராட்டு பாராட்டு தம்பிக்கு ஒரு பெரிய நன்றி கொடுங்க. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ so much பாலா and விக்கி சிவா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இப்படி அற்புதமான மக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு எடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே விஷயம் தான், எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வராங்க, எந்த நம்ம பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகர்கள். தேங்க்யூ பாய்ஸ் அண்ட் தேங்க்யூ கேர்ள்ஸ். கோஆபரேட் பண்ண பாய்ஸ் ரொம்ப நன்றி. நான் முதல்ல வரலாறு படைத்த ஒரு சிறந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியது மரியாதைக்குரிய அண்ணார் விஷ்ணு உரிமையாளருக்கு நன்றி. Love you too. And thank you guys, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. உங்களோட அன்பெல்லாம் எங்களுக்கு புரியுது.
ஆனா அவங்க ரொம்ப ஒர்க்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிருங்க. அண்ட் அடுத்த டான்ஸ் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் நம்ம கொச்சின் டீம் இன்னொரு சூப்பரான மாவல ஜான்ஜோட வந்திருக்காங்க. இந்த போல் டான்ஸ் மாதிரி இது சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ அனிதாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ அனிதாக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுங்க. ஏன்னா ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஷோ வந்து சூப்பராக பண்ண முக்கியமான காரணம் அனிதாக்கா தான். தேங்க்யூக்கா, நீங்கள் பண்ண எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இந்த ஸ்கூலுக்காக ஒரு சூப்பரான விஷயம் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எங்களை ஒரு ஆட்கள்லாம் வராங்கன்னா எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகா கைத்தறி உற்சாகம் மட்டும் தான் கொண்டு வருது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நாள் தேங்க்யூ.